மாமா இதுவும் நல்ல ஐடியா தான் மாமா. ஐயா ஐயா ஆ வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். மாயா வந்தவங்களுக்கு தண்ணி கொடுமா. சரி பாட்டி. ஐயா, உங்க ஊர்ல என்னென்ன குறைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். இது வரைக்கும் ரகுராமையா ஊர் தலைவரா இருந்த வரைக்கும் பெருசா எந்த குறையும் இல்ல. ஆனா இப்போ எங்க தேவையும் பிரச்சனையும் அதிகமா இருக்கு. அதான் நீங்க கூப்பிட்டோனே வந்துட்டோம். ஐயா, அது என்னன்னு சொல்லுங்க. அத எங்களால முடிஞ்சத எலெக்ஷனுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். எங்க ஊர்ல ஒரு சின்ன ஆஸ்பத்திரி கூட இல்லம்மா. அது ரொம்ப முக்கியமா வேணும். அப்புறம் ஊர்ல ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும். தாய், இது எல்லாத்தையும் விட முக்கியம் எங்க ஊர்ல இருக்கிற குடிதண்ணி கிணறு. முன்னாடி எல்லாம் தண்ணி தேனாட்டம் இனிக்கும். இப்போ கொஞ்சம் உப்பாயிடுச்சு, குடிக்க முடியல தாய். அத கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். சரிங்கம்மா. இந்த ஆஸ்பத்திரி கட்டுறது ரோடு போடுறதெல்லாம் நான் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஆனா இப்ப சொன்னீங்கல்ல உப்பு தண்ணி, அத உடனே சரி பண்ணிடலாம். ஆ, அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க பண்றோம். உங்களெல்லாம் அங்க பாக்குறதுக்கு நேர்ல நான் வரேன். அம்மா ஊருக்கு வாங்க. நாளைக்கு நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். சரி சரிங்கய்யா. ஆ. அப்ப நாங்க வரோம்யா. போயிட்டு வாங்க. வாம்மா. சரிங்க ஐயா. ஆ, போயிட்டு சரி, வரேம்மா. வாங்க. மச்சான், கிணத்து தண்ணி உப்பா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது மச்சான்? ஐயா, அம்மா இப்பதான் வீட்டை விட்டு இந்த ஊர் பிரச்சனையெல்லாம் பாக்குறதுக்கே வெளியில வராங்க. அதுக்குள்ள அவங்க கிட்ட இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க பயந்து இந்த பதவியே வேணான்னு சொல்லிட போறாங்க. ஐயா ஐயா, நான் சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ரகுராம் ஐயாவோட மனைவி. அவர் என் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் என்ன தேர்தல்ல நிக்க வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. அவரோட நம்பிக்கைய நான் எப்பவுமே காப்பாத்துவேன். ஜானகி, அவங்க சொன்ன அந்த கிணத்து தண்ணிய எப்படி மாத்த போறேன்னு அத அப்படி சாதாரணமா மட்டும் கேட்றாதீங்க. மாமா கிட்ட உங்க ஊருக்காரங்க வீட்டுக்கே வந்து அவங்களுக்கு சில பல தேவைகள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. முக்கியமா ஏதோ குடித்தண்ணி கிணறு ரொம்ப உப்பா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக என்ன ஜானகி புதுசா கிணறு வெட்டி தர போறாளா? அதெல்லாம் இல்ல. அந்த கிணத்துல நெல்லி வேறு பட்டை எல்லாம் போட்டு தண்ணிய சுத்தம் பண்றதுக்கான பிளான் போட்டிருக்காங்க. என்ன பிளான் இது? இதெல்லாம் போட்டா மட்டும் கிணத்து தண்ணி நல்லா ஆயிடுமா? அம்மா, கண்டிப்பா இதெல்லாம் போட்டா தண்ணி கொஞ்ச நாள்ல உப்பு தண்ணி எல்லாம் போய் அதோட சுவை மாற வாய்ப்பு இருக்கு. ச்சே, இது நாம பண்ணாம போயிட்டோமே. அது மட்டும் இல்ல, வீடு வீடா போய் அக்காவோட போட்டோ போட்ட நோட்டீஸ் கொடுத்து ஓட்டு கேட்க போறாங்க. அக்கா பேரையும் படத்தையும் வரைய நிறைய பேரோட வீட்டு செவத்துல இடம் வச்சிருக்காங்க. அந்த செவத்துல எல்லாம் பெயிண்ட் பண்ணி பிரச்சாரம் வேற பண்ண போறாங்களாம். இதெல்லாம் பண்ணா மட்டும் அவளுக்கு அங்க ஓட்டு விழுந்துருமா? இந்த சந்தேகம் அவங்களுக்குமே இருக்கு. மாமா நின்னாருன்னா கண்டிப்பா ஓட்டு மாமாக்கு தான் போடுவாங்க. ஆனா அக்கா நிக்கிறதால ஓட்டு விழாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால அந்த ஊரை எல்லாரும் சேர்ந்து கவர் பண்ண பாக்குறாங்க. எவ்வளவுதான் கவர் பண்ண நினைச்சாலும் அது நான் பிறந்து வளர்ந்த ஊரு. அங்க எனக்கு இருக்கிற செல்வாக்க பத்தி ரகுராமுக்கு தெரிஞ்சும் எந்த தைரியத்துல நாளைக்கு அங்க ஓட்டு கேட்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. வாங்கய்யா, வாங்க. இந்த கடை வாங்க. இந்த கடை தான் வாங்க. வாங்க வாங்கய்யா. இந்த கடை தாங்கய்யா. இதுதான் உப்பு கறிக்கிற கேணியா? ஆமாங்கய்யா, இதான் அந்த கிணறு. மச்சான், மாமா நாம போய் எடுத்துட்டு வந்துருவோமா? வாங்க. போய் எடுத்துட்டு வந்துருவோம். சரிங்கய்யா.
இந்த மூட்டையில நெல்லி வேறு பட்டையெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் கொண்டு வந்து கிணத்துல போட தான் எடுத்துட்டு வந்தோம். அட வாங்க வாங்க எடுத்து போடுவோம். வாங்க வாங்க. இந்த நெல்லிவேர் பட்டைக்கு கிணத்து தண்ணிய சுவை மாத்துறதுக்கான சக்தி இருக்காம். இந்த வேற போட்ட கொஞ்ச நாள்ல இந்த தண்ணியோட சுவையில வித்தியாசம் தெரியும். அப்படிங்களா? அப்பப்ப இதே மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, போக போக இந்த கிணத்துல இருக்கிற தண்ணிக்கு அதோட தன்மை மாற வாய்ப்பு இருக்கு. ஐயா, இத்தனை நாள் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாம போச்சே. நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி எல்லாம் எதுக்குங்க, இது எங்களோட கடமை. அப்புறம் எங்களுக்கு இந்த போஸ்ட் ஓட்டுற வேலையெல்லாம் இருக்கு. நாங்க கிளம்புறோம். சரிங்கய்யா, வாங்கய்யா. வரோண்ணே, வரோம். சரி, நாங்க வர்றோம்.